ஓம் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. ராம் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்தெந்த சுவாமிக்கு எந்தெந்த புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணணும், எந்த புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணக்கூடாது. முதல்ல கணபதி. கணபதிக்கு பிடிச்சமான புஷ்பம் அதர்வ சீர்ஷம் சொல்றது ரக்த கந்தானுலிப்தாங்கம் ரக்த புஷ்பை சுபூஜிதம். ரக்தவர்ணம்னு சொல்லக்கூடிய சேப்பு புஷ்பங்கள், சிகப்பு கலர்ல இருக்கிற புஷ்பங்கள் கணபதிக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிரியம். கூடவே எல்லாருக்கும் தெரியும் அருகம்பில்லால கணபதிக்கு ரொம்ப பிடிக்கும். தூர்வா பில்வ பிரியாக நமஹா அப்படின்னு அருகம்பில்லால அர்ச்சனை பண்ணணும். அப்புறம் அர்க்க புஷ்பம், கிரவுன் ஃபிளவர்னு பேரு இங்கிலீஷ்ல. இந்த அர்க்க புஷ்பத்தினாலதான் ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மாலை சாத்துவா பார்த்திருப்பேன். சாமவேதக்காரா சாமவேத ஆவண்யா விட்டத்துல அர்க்க புஷ்பத்தினாலதான் ரிஷி பூஜை ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணுவா. துளசியால கணபதிக்கு பூஜையோ அர்ச்சனையோ பண்ணக்கூடாது. விநாயக சதுர்த்தி இன்னைக்கு மாத்திரம்தான் கணபதிக்கு துளசி பத்திரத்தினால அர்ச்சனை பண்ணணும். அடுத்தது அம்பாளுக்கு எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு பார்க்கலாம். அம்பாளுக்கு முதல் விஷயம் அருகம்பில்லால அர்ச்சனை பண்ணவே கூடாது. தாளம்பூ புஷ்பம்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துல கேத்தகி புஷ்பம்னு பெயர், இங்கிலீஷ்ல ஸ்க்ரூ பைன்னு பேர். இந்த தாளம்பூவாலதான் அரைச்சு குங்குமம்லாம் பண்றா. அப்ப தாளம்பூ ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு தாளம்பூவால பூஜை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். அது கூடவே சௌகந்திக லசத்கச்சாகி நமஹா, சம்பகாசோக புண்ணாக சௌகந்திக லசத்கச்சாகி நமஹா. சம்பக புஷ்பம், மல்லி புஷ்பம், இப்படி பலவிதமான வாசன புஷ்பங்கள்னால அம்பாளுக்கு பூஜை பண்ணணும்னு லலிதா சஹஸ்ரநாமம் நமக்கு சொல்லுறது. அடுத்தது சூரிய பகவானுக்கு பில்வத்தினால அர்ச்சனை பண்ணவே கூடாது. அப்புறம் மகாவிஷ்ணு சம்பந்தமான சுவாமி, அதாவது அவரோட அவதாரங்கள் ராமர், கிருஷ்ணர், பெருமாள், அவளுக்கு ரொம்ப விசேஷம் துளசி பத்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை காட்டிலும் விசேஷம் தும்ப பூன்னு பேர், தும்ப புஷ்பம். சமஸ்கிருதத்துல துரோண புஷ்பம்னு பெயர். அந்த தும்ப புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணியாச்சுன்னா ஒரு ஏழைக்கு 800 ஸ்வர்ண தட்சிணை கொடுத்த பலன், 800 ஸ்வர்ண காயின் கொடுத்த தானத்தை பண்ணா என்ன பலனோ அதே ஒரு துரோண புஷ்பம்னு சொல்லக்கூடிய தும்ப புஷ்பத்தினால மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணியாச்சுன்னா அவ்வளவு பலப்பிராப்தி கிடைக்கிறது தான். துளசி காட்டிலும் விசேஷம் தும்ப புஷ்பம்னு சொல்லக்கூடிய துரோண புஷ்பம். அதுக்கு சயின்டிபிக் பெயர் லியூகஸ் ஆஸ்பேரா அப்படின்னு பேர். அதுக்கு ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கா, தசதத்வா சுவர்ணஸ்ய யத் பலம் லபதே நரஹா தத் பலம் லபதே விஷ்ணோஹோ துரோண புஷ்ப பிரதானதா அப்படின்னு ரொம்ப விசேஷம். தும்ப புஷ்பத்தினால பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணணும். அக்ஷதையால மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஆத்துல விளக்கு வைப்பு பூஜை வச்சிருப்போம், சகசிரநாம பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்போம், 1008 நாமாவளி இருக்கும். தெரிஞ்சுட்டே நம்ம பழக்க தோஷத்துல நிறைய புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணிடுவோம். நிறைய புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுறது தப்பு கிடையாது. அதுக்கு ஏற்ற குவான்டிட்டி நம்ம முதல்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அந்த கடைசி நேரத்துல புஷ்பம் காலி ஆயிடும். அக்ஷதையால அர்ச்சனை பண்ணலான்னு அக்ஷதையால ஆரம்பிப்பான் மகாவிஷ்ணுவுக்கு, பெருமாளுக்கு. அப்படி அந்த அக்ஷதையால அர்ச்சனை பண்ணவே கூடாது மகாவிஷ்ணுவுக்கு. அடுத்ததாக பரமேஸ்வரன், சிவபெருமானுக்கு என்ன புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டா பில்வ புஷ்பம் ரொம்ப விசேஷம். அதை காட்டிலும் விசேஷம் தத்தூர புஷ்பம்னு பேர், ஓமத்த புஷ்பம். அதுக்கு தமிழ்ல உன்மத்த புஷ்பம்னு பேர், இங்கிலீஷ்ல தான் ஆப்பிள், தத்தூரா அப்படின்னு பேர் இருக்கு. இந்த புஷ்பத்தினால பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணா ரொம்ப விசேஷம். ஸ்லோகம் சொல்றது, தத்தூர கைஷ்ச யோலிங்கம் சகிருத் பூஜயதே நரஹா சகோ லக்ஷ பலம் பிராப்ய சிவலோகே மஹீயதே. இன்ன தத்தூர புஷ்பம்னு சொல்லக்கூடிய உன்மத்த புஷ்பத்தினால யாரு பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்றாலோ 1,00,000 பசுமாட்டை தானம் பண்ணா என்ன பலனோ
அந்த பலன் கிடைக்கிறதா ஒரு உன்மத்த புஷ்பத்தை பரமேஸ்வரன் தலையில வைக்கிறதுனால, சிரஸ்ல சமர்ப்பணம் பண்ணறதுனால. இப்படி பில்வத்தை காட்டிலும் ரொம்ப விசேஷமான புஷ்பம் உன்மத்த புஷ்பம் பரமேஸ்வரனுக்கு. பரமேஸ்வரனுக்கு தாளம்பூவால அர்ச்சனை பண்ணவே கூடாது. ஏன்னா அன்ன ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும், அன்ன சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். தாளம்பூ ஏன் பரமேஸ்வரனுக்கு? தாளம்பூ பொய் சொன்னதுனால பரமேஸ்வரனுக்கு வர்ஜம். அந்த சரித்திரம் சொல்றது புராணம். இப்படி எந்தெந்த புஷ்பம் எந்தெந்த சுவாமிக்கு பிடிக்கும்னு பார்த்தோம். எப்படி புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணணும், என்ன விரல்களால சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல எப்படி போடணும் சுவாமிக்கு? மத்தியம அநாமிகா மத்தியே புஷ்பம் சங்கிருஹ்ய பூஜையேத் அப்படின்னு வாக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மத்தியம விரல், அப்புறம் அநாமிகா விரல். அநாமிகானா மோதிர விரல். இந்த ஆக்ஷன்ல தான் சுவாமிக்கு புஷ்பங்கள் எடுத்து சமர்ப்பணம் பண்ணணுமா. இந்த முத்திரையால தான் பண்ணணும். எப்படி சுவாமிக்கு போட்ட நிர்மால்யத்தை எடுக்கணும்னு அதுக்கு ஸ்லோகம் இருக்கு, வாக்கியம். அங்குஷ்ட தர்ஜனீபியாம் து நிர்மால்ய மபனோதகேத். அங்குஷ்ட விரல்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கராலையும் கட்டவரலாலையும் சேர்த்து தான் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண நிர்மால்யத்தை எடுத்து திரும்ப விசர்ஜனம் பண்ணணுமா. இப்படி கொடுத்துருக்கா. புஷ்பம் எப்படி பார்த்து இருக்கணும்னு கேட்டா, புஷ்பம் பத்திரம் பலம் செய்வ யதோத்பன்னம் ததார்பயேத் அப்படின்னு வாக்கியம். அப்படின்னா அந்தந்த மரத்துல அந்தந்த புஷ்பங்கள் பழங்கள்லாம் எப்படி காய்க்கிறதோ, எப்படி வளர்றதோ, அதே ஆங்கிள் தான் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்படின்னா புஷ்பங்கள் மேல பார்த்து இருக்கணும். நம்ம அடிபாகத்தை பிடிச்சுட்டு புஷ்பம் மேல பார்த்து இருக்கணும். அன்ன திசையில அந்த ஆங்கிள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணுமா. அதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன், பில்வ புஷ்பம். இந்த பில்வம் மாத்திரம் கீழே பார்த்து வளருமா. அதாவது அந்த மேல் பாகம் பூமியை பார்த்து வளர்றதுனால அதே டைரக்ஷன்ல அந்த ட்ரையாங்கிள்ல அந்த எட்ஜ் கீழே பார்த்து இருக்கணுமா. 3 பில்வத்துல அந்த பெரிய பில்வம் கீழே பார்த்து இருக்கணும். அன்ன திசையில பில்வத்தை அர்ச்சனை பண்ணணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சுவாமிக்கு புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணறதுனால நமக்கு நிறைய புண்ணியங்கள் அபிவிருத்தியாகிறது, பாப்பங்கள்லாம் போறது. சுவாமிக்கு புஷ்பத்தை வாசனை பார்த்து சுவாமிக்கு போடக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய புஷ்பங்கள்னால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண பண்ண நமக்கு பாப்பங்கள்லாம் போறது, புண்ணியங்கள்லாம் வருது. புண்ணியம்னா சந்தோஷங்கள், மனசுகம். பாபம்னா துக்கம், மனக்லேஷம். இதெல்லாம் எல்லாருக்கும் விலகி நிறைய சுகம் கிடைத்து பகவான் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.